Hi friends. So in the video நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா நம்ம ஒரு டேட்டா வந்துட்டு டேட்டா டைப் எப்படி யூஸ் பண்றது எப்படி வேரியபிள் கிரியேட் பண்றதுங்கற சம்பந்தமா பார்த்திருந்தோம். சோ இப்போ நம்ம ஒரு டேட்டாவில இருந்து இன்னொரு டேட்டாவுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணலாம் காஸ்ட் பண்ணலாம்ங்கற சம்பந்தமா தான் நம்ம இங்க பார்க்க போறோம். சோ இங்க ஆர்டர் பாத்தீங்களா இருந்தா நாம ஒரு டேட்டா வந்துட்டு சேஞ்ச் பண்றதாக இருந்தா சரிங்களா? சோ ரெண்டு விதமான கன்வர்ஷன் இருக்கு. ஒன்று வந்துட்டு implicitly convert அதாவது implicitly cast அதே மாதிரி explicitly casting ன்னு சொல்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு சரிங்களா? ஸோ முதலாவது வந்துட்டு கொடுப்போம் implicit casting. ஸோ இதில் ஆர்டர் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில டேட்டா டைப்புக்கு நம்ம அசைன் பண்ணும்போது நம்ம எந்த ஒரு கன்வெர்ட் பண்ணுறதுக்குரிய கோடிங்கும் நம்ம கொடுக்கணும் மட்டும் அவசியம் இல்லை, அதுவே implicitly அதாவது மறைமுகமாக அதுவே கன்வெர்ட் ஆகிக்கும். உதாரணமாக சார்ங்கிற டேட்டா டைப்ல இருந்து இன்டீஜருக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அதாவது இம்ப்ளிசிட்லி காஸ்ட் ஆகிக்கும் வந்துக்கிட்டு. அதே மாதிரி இன்டீஜர்லேருந்து லாங்குக்கு வந்துக்கிட்டு என்ன செய்யும் காஸ்ட் ஆகிக்கும். அதே மாதிரி லாங்லேருந்து ஃப்ளோட்டுக்கு காஸ்ட் ஆகிக்கும், ஃப்ளோட்டில் இருந்து டபுளுக்கு காஸ்ட் ஆகிக்கும்ங்கிறது தான் இதில் இருக்கிற உண்மை சரிங்களா? ஸோ இதுக்கு வந்துக்கிட்டு நாம் கன்வெர்ட் பண்ணணுமென்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி ஸோ இங்கே நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், எக்ஸ்பிளிசிட்லி காஸ்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். எக்ஸ்பிளிசிட் காஸ்டிங் ஓகே. ஸோ எக்ஸ்பிளிசிட்லி காஸ்ட்டுங்கிறது இங்கே நாம் இந்த டேட்டா டைப்லேருந்து இந்த டேட்டா டைப்புக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணுமா இருந்தால் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணுமென்று பார்த்தீங்களா இருந்தால் நம்ம வெளிப்படையாக நம்ம இதிலிருந்து இந்த டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஸோ சொல்லும்போது தான் கம்பைலர் அதை கன்வெர்ட் பண்ணி தரும். ஸோ நான் இங்கே பாருங்கள் டபுள். ஸோ டபுளில் இருந்து ஃப்ளோட் டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணுறேன்னு சொன்னால் காஸ்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஃப்ளோட்டில் இருந்து லாங்குக்கு நம்ம பண்ணுறதாக இருந்தால் காஸ்டிங் ஆப்ஷனை வந்துட்டு நம்ம வெளிப்படையாக கொடுக்கணும். அதே மாதிரி இன்டீஜருக்கு கன்வெர்ட் பண்ணுறதா இருந்தால் காஸ்ட் பண்ணுறதாக இருந்தால் அதே மாதிரி ஸோ அதாவது ரிவர்ஸ் ஆர்டரில் வரதாக இருந்தால் சார் சரிங்களா? இப்போ நாம் இதுக்குரிய எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம பார்ப்போம் சரிங்களா? ஸோ இங்கே நான் என்ன செய்கிறேன்டா சார் டேட்டா டைப் கொடுத்ததுக்கப்புறம் நான் அதுக்கு ஒரு நேம் ஒன்று கொடுக்கன்னு பாருங்கள். ஸோ சார் வேரியபிள்னு சொல்கிறதுக்கு இப்படி கொடுத்துட்டோம். சாருக்கு கண்டிப்பாக சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்துட்டு நான் ஒரு நம்பர் ரெண்டு கொடுக்கேன் 25ன்னு சொல்லி கொடுக்கேன் சரிங்களா? ஸோ கொடுத்துட்டேன். இங்கே வந்துட்டு சாரி 25 இல்லை நான் 2ன்னு சொல்லி மட்டும் கொடுக்கேன். ஸோ சாருங்கிறத ரொம்ப சின்ன வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணும். ஸோ ஒரு லேட்டர் மேக்ஸிமம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே நான் என்ன செய்கிறேன் இன்டீஜர் டேட்டா டைப்பில் இன்டீஜர் வேரியபிள் இங்கே நான் என்ன செய்கிறேன் சார் வேரியபிள்னு சொல்லி கொடுத்துட்டேன். எனக்கு இங்கே எந்த ஒரு எரருமே டிஸ்பிளே ஆக இல்லை ஓகேங்களா? இப்போ கன்வெர்ட் ஆகிடுது. இப்போ நான் என்ன செய்கிறேன் திருப்பி வந்துட்டு லாங்குக்கு போகிறேன் சரிங்களா? லாங் வேரியபிள் இதுக்குள்ளே நான் என்ன வேல்யூஸை ஸ்டோர் பண்ண போகிறேன்னா இன்டீஜர் வேரியபிள்னு சொல்கிறேன். இந்த ஓரை கொடுக்கேன். அப்போ பாருங்கள் சார்க்குள்ளே இந்த வேல்யூ ஸ்டோர் ஆகுது. இந்த சார் டேட்டா டைப்பில் இருந்து இன்டீஜர் டேட்டா டைப்புக்கு இது கன்வெர்ட் பண்ணுது, அதாவது இம்ப்ளிசிட்லி கன்வெர்ட்டுங்கிறது. இங்கே நான் கன்வெர்ட் பண்ணுங்கிற எந்த ஒரு ஆப்ஷனுமே கொடுக்க இல்லை, பட் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணிக்கும். இப்போ நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், இங்கே இன்டீஜர் வாரில் இருந்து லாங்குக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள் ஃப்ளோட் லாங் வேரியபிள்லேருந்து ஃப்ளோட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் டபுள்லேருந்து என்ன செய்கிறேன் இப்போ பாருங்கள் அது ஆட்டோமேட்டிக்காகவே ஐடென்டிஃபை பண்ணிச்சு பார்த்தீங்களா? ஸோ நான் டைப் பண்ண அந்த ஆர்டர் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காகவே டபுள் வாரண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ளோட் வாரண்ட் கன்வெர்ட் பண்ணிச்சு இங்கே இருக்கிற டேட்டாவை. ஓகே நம்ம டேபை மட்டும் ப்ரெஸ் பண்ணோம், அது நமக்கு ஆட்டோ ஃபில் ஆகிட்டுது. ஓகே ஃபைன். இப்போ பாருங்கள் இப்போ நான் கன்சோலில் செக் பண்ணுறேன். கன்சோல் ரைட் லைனில் ஃபஸ்ட்டுக்கு இந்த டேட்டாவை நான் இங்கே கொடுத்து விட்றேன். ஸோ பாருங்கள் நான் கன்சோல் தான் டைப் பண்ண போகிறேன்னு சொல்லி அதுவும் ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ 2022 நம்ம என்னத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோங்கிறத அதுவே ஒரு அனலைஸ் பண்ணி எடுத்துருது. ஓகே. ஸோ இங்கே நான் என்ன செய்கிறேன் அதுக்கப்புறம் நான் எல்லாத்துக்கும் எண்டில் வந்துட்டு கன்சோல் டாட் ரீட் கீயை கொடுத்து விட்றேன். என்ன காரணம்? ஸோ அப்போ தான் நமக்கு அந்த அவுட்புட் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குமென்னு சொல்லி இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ எனக்குரிய வேல்யூஸ் வந்துட்டு 2ன்னு சொல்லி இங்கே டிஸ்பிளே ஆகிட்டுது. ஓகே ஃபைன். அப்போ என்ன டைப்பில் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்க get type
ஸோ நமக்கு தெரியும் இந்த கெட் டைப்புங்கிறது அந்த வேரியபிள் என்ன டேட்டா டைப்பில் இருக்குங்கிறத பார்க்குறதுக்குரிய கோடிங். எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போது எனக்கு சார்ங்கிற டேட்டா டைப்பில் இருக்குது. அதே மாதிரி இதை இன்டீஜர் வேரியபிள் கொடுத்தனா இருந்தால் இன்டீஜர் டைப் இன்டீஜர் 32ங்கிற டைப்பில் இருக்குது. அதே மாதிரி டபுள் கொடுத்து பார்க்க எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், டபுள் டேட்டா டைப்பில் இருக்குது. அப்போ பாருங்கள் சரியான முறையிலேயே நமக்கு இங்கே கன்வெர்ட் ஆகிட்டு வந்திருக்கு. நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே நமக்கு இங்கே காட்ட இல்லை. ஆனால் அதே வேல்யூஸை நான் இங்கே கன்வெர்ட் பண்ணிட்டு வரேன். இப்போ நான் ரிவர்ஸில் கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு வரப்போகிற ப்ராப்ளமாக பாருங்கள். சரிங்களா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ரிவர்ஸில் கன்வெர்ட் பண்ண போகிறேன். டபுளில் இருந்து ஃப்ளோட்டுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். அப்போ ஃப்ளோட் டேட்டா டைப் என்னது, நான் இப்போ திருப்பி நான் கொடுக்கணும் அதே டேட்டா டைப்பை மாறி கொடுக்கணும். இல்லை பாருங்கள், ஃப்ளோட் டேட்டா டைப் நான் இங்கே என்ன செய்கிறேன்டா, ஃப்ளோட் வேரியபிள் 2ன்னு சொல்லி கொடுக்கணும். ஏன்டா ஆல்ரெடி நான் இங்கே ஃப்ளோட் வேரியபிள் கொடுத்ததால இங்கே நான் ஃப்ளோட் வேரியபிள் 2ன்னு சொல்லி கொடுத்துட்டு இதுக்குள்ளே நான் என்ன செய்கிறேன்டா, இந்த லாஸ்ட்டாக க்ரியேட் ஆன டபுள் வேரியபிளை இங்கே கொண்டு வரேன். கொண்டு வந்ததும் இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு எரர் காட்டுது. நான் பாருங்கள், ஏற்கனவே ஃப்ளோட்டில் இருந்து தான் நம்ம டபுளுக்கு இங்கே கன்வெர்ட் பண்ணி எடுத்தோம். பட் இருந்தாலும் இங்கே நம்ம டிஸ்பிளே பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குது, திருப்பி கன்வெர்ட் பண்ணிடலான்னு சொல்லுது. ஏன் கன்வெர்ட் பண்ணிடலாம் ஹோவர் பண்ண இங்கே பாருங்கள், cannot implicitly convert type double to float. ஸோ டபுளில் இருந்து ஃப்ளோட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிடலாதான்னு சொல்கிற எரர் தான் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும், இதை நம்ம காஸ்ட் பண்ணுறது, அதாவது இப்போ நாம் எக்ஸ்பிளிசிட்லி கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த இடத்த வந்துட்டு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன செய்கிறேன், ஃப்ளோட்ன்னு சொல்லி கொடுக்கேன். இப்போ கொடுத்ததும் எரர் போயிட்டு இல்லைங்களா? இப்போ பாருங்கள் ரெண்டுக்கும் இடையில் டிஃப்ரெண்ட். இம்ப்ளிசிட்லி கன்வெர்ட்னு சொல்லக்கிட்டவா, இம்ப்ளிசிட்லி காஸ்ட்ன்னு சொல்லும்போது இங்கே கன்வெர்ட் பண்ணுங்கிற எந்த ஒரு காஸ்ட் பண்ணுங்கிற டீட்டெயிலுமே நான் கொடுக்க இல்லை. ஆனால் மற்ற ஆர்டரில், அதாவது எக்ஸ்பிளிசிட்லி காஸ்ட் பண்ணுற ஆர்டர் கொண்டு வரும்போது நான் கண்டிப்பாக மேனுவலாக நான் என்ன செய்யணும், இந்த டேட்டாவை நான் கொடுத்தாகணும். இப்போ பாருங்கள், இப்போது அடுத்தது என்ன செய்ய போகிறோம், ஃப்ளோட்லேருந்து லாங்குக்கு போகிறேன். ஸோ லாங் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இந்த லாங்கில் 2 கொடுத்துட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறேன், இதில் இருக்கிற டேட்டாவை லாங்குக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இது நான் கொடுக்க இல்லைன்னு சொன்னால் எனக்கு எரர் டிஸ்பிளே ஆகுது. சாரி, ஃப்ளோட்ன்னு வந்துட்டுது லாங் வேரியபிள் 2. ஓகே, இப்போ ஹோவர் பண்ணும்போது என்ன சொல்லுது, cannot implicitly convert type float to longன்னு சொல்லுது. ஸோ ஃப்ளோட்டில் இருந்து லாங்குக்கு கன்வெர்ட் பண்ணிடலாதான்னு சொல்லி. ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் நாம் இந்த இடத்த எக்ஸ்பிளிசிட்லி வந்துட்டு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ லாங்குங்கிற டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணுங்கன்னு சொல்லணும். சரிங்களா? அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு டேட்டா டைப்ஸையும் நம்ம கீழே செய்து பார்ப்போம் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் லாங்லேருந்து இன்டீஜர் இருக்குது. ஸோ இன்டீஜர் வேரியபிள் 2ன்னு சொல்லி கொடுத்துட்டு வேல்யூஸ் எது லாங்க்கு கன்வெர்ட் பண்ணுறேன். லாங் 2 வேரியபிளில் எரர் காட்டுது. கண்டிப்பாக ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு இன்டீஜர் கொடுக்கணும், அப்போ தான் கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ண மாதிரி சார் டைப்புக்கே வரோம், வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ்பிளிசிட்லி சார் கொடுத்துட்டு இங்கே என்ன செய்கிறேன், இன்டீஜர் வேரியபிள் 2 கொடுத்து விடுறேன். ஸோ பர்ஃபெக்ட். இப்போ பாருங்கள், இதுதான் சரியான மெத்தட். அப்போ என்ன நடக்குது பாருங்கள். ஸோ நம்ம இந்த ஆர்டரில், அதாவது சார்லேருந்து இன்டீஜருக்கு, இன்டீஜர்லேருந்து லாங்குக்கு, லாங்லேருந்து ஃப்ளோட்டுக்கு, அதே மாதிரி ஃப்ளோட்லேருந்து டபுளுக்கு நீங்கள் அந்த காஸ்ட் பண்ண போகிறீங்களா இருந்தால் நீங்கள் எந்த ஒரு வேலையுமே செய்ய தேவையில்ல. ஜஸ்ட் அசைன் பண்ணால் மட்டும் போதும், அதுக்குரிய இம்ப்ளிசிட்லி காஸ்ட் வந்துட்டு நடக்கும். பட் ரிவர்ஸ் ஆர்டரில் டபுள்லேருந்து ஃப்ளோட், ஃப்ளோட்லேருந்து லாங்லேருந்து இன்டீஜர்லேருந்து சார், ஸோ இதில் எந்த ஆர்டர் வந்தாலும் சரி. இப்போ உதாரணமாக நமக்கு இப்படி எல்லாமே கன்வெர்ட் பண்ண வேண்டிய தேவை வராது. சில சந்தர்ப்பங்களில் லாங்லேருந்து இன்டீஜருக்கு, இல்லாட்டி டபுள்லேருந்து இன்டீஜருக்கு, இல்லாட்டி ஃப்ளோட்லேருந்து இன்டீஜருக்கு கன்வெர்ட் பண்ண வரும்போது, அதாவது இந்த ஆர்டரில் எங்கேயாவது ஆர்டர் வரும்போதும் கண்டிப்பாக நாம் என்ன செய்யணும், மேனுவலாக வந்துட்டு இந்த காஸ்ட் பண்ணுங்கிற டீட்டெயிலை நாம் கண்டிப்பாக கொடுத்தாகணும் வந்துட்டு. ஸோ இதோட இன்னும் அட்வான்ஸான டீட்டெயில் இருக்குது. இப்போ உதாரணமாக நம்ம தவறுதலாக இங்கே கன்வெர்ட் பண்ணிட்டோமா இருந்தால் கண்டிப்பாக எரர் கொண்டு வரும். இப்போ உதாரணமாக இதுக்குள்ளே இருக்கிற டேட்டா வந்துக்கிட்டு நான் இங்கே கன்வெர்ட் பண்ணி ஸ்ட்ரிங் கொடுக்கணும். ஓகே, ஸ்ட்ரிங் கொடுத்தா கன்வெர்ட் ஆகும். அப்படி இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு டேட்டா கொடுக்க போனாக இருந்தால் கண்டிப்பாக எரர் காட்டும். ஸோ அந்த எரரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஸோ ஆப்ஜெக்ட்டை நம்ம காஸ்ட் பண்ணும்போது எப்படி எரர் வரும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிற டீட்டெயில் எல்லாமே தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள். அடுத்தடுத்த வார சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
ஸோ இதுதான் வந்துட்டு எப்படி நம்ம ஒரு வேரியபிளில் வந்துட்டு காஸ்ட் பண்ணுறங்கிறது ஒரு டைப்லேருந்து இன்னொரு டைப்பை காஸ்ட் பண்ணுறதுங்கிறது பார்த்தோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.